ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சம்மருக்கு சில்லுன்னு ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்கு, நல்ல திக்கான பால். இது நல்ல அடிகனமான அகலமான பாத்திரத்தில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கணும். நடுவில் கலக்கி விடுங்க. கொஞ்சம் நேரத்தை கலந்துக்கிட்டே இருப்போம். இப்போது நம்ம குங்குமப்பூவை ஊற வச்சிடலாம். ஒரு 25 to 30 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சூடான பாலையே ஒரு கரண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே ஊற வைப்போம். கடைசியில் ஆட் பண்ணணும். ராத்திரி ஊற வச்ச பாதாம், ஒரு 10-12 பாதாம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுடுவோம். நம்ம இதுவும் கலக்கும் பொழுது அந்த பாலில் அந்த குல்ஃபி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ பால் நல்லா காய ஆரம்பித்தாச்சு. அந்த ஏடெல்லாம் உள்ளே தள்ளி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நல்லா கலந்து விட்டு அந்த ஏடெல்லாம் உள்ளே தள்ளி விடணும். அந்த மலாய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கலந்துடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் கலந்துட்டு அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. மீடியம்லேருந்து லோ ஆக்கிடுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். அட் த சேம் டைம் கலந்து அந்த ஆடையெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இருங்க. இப்போது நம்ம பிஸ்தா சேர்க்கணும். பிஸ்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 20லேருந்து 25 பிஸ்தா சேர்த்துக்கலாம் குறைஞ்சபட்சம். இது தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இது கூட ஒரு 10-12 பாதாமும் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சின்னதாக கட் பண்ண போகிறோம் இப்போது. ஏன்னா இந்த குல்ஃபிக்கு மெயினாக இந்த நட்ஸு தான் வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் குல்ஃபியை. இப்போ இந்த பாதாமையும் நறுக்கியாச்சு. பிஸ்தா ஈஸியாக நறுக்கிடலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பால் காஞ்சின்னு இருக்கு, அதை பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போது இது கூட நம்ம சுகர் சேர்க்கலாம். இந்த 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 200 கிராம் சுகர் சேர்க்குறேன். இது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கூட்டி குறைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம். இது போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஓரத்தெல்லாம் தள்ளி விட்டு இந்த மலாயெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு அதுதான் டேஸ்ட்டே. அது அப்படியே ஓரத்துலேயே நம்ம சேர்க்காமல் விட்டுட்டோன்னா அது அப்படியே வேஸ்ட்டாக போய் நம்மளுக்கு அரைக்கும் போது அரைப்படாது. இப்போ கடைசியாக நம்ம இந்த குங்குமப்பூ ஊற வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடுவோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரத்திலே கலர் மாறிடும். நல்லா திக்காக எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். பார்த்திங்களா, இப்படி இருக்குது. இப்போது இந்த ஆறின இந்த மிக்சரை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணிவிடுவோம். எதுக்காக இது பண்ணுறோன்னாக்கா நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கும். அதுக்காக நம்மளுக்கு இந்த குல்ஃபி சாப்பிடும் பொழுது ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக இதில் இந்த நட்ஸ் எல்லாம் கலந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் இதுக்கு ஐஸ்கிரீம் மோல்டு வச்சுருக்கேன். ஸோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுட்டோன்னா சூப்பராக அப்படியே அந்த ஸ்டிக் மாதிரி எடுத்து சாப்பிட்டுடலாம் இந்த குல்ஃபியை. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஃப்ரீஸ் பண்ண வேண்டியது தான். இந்த மோல்டு இல்லைனா குட்டி கிளாஸ், இல்லைனா குட்டி கப்பு, எது வேணால் எடுத்து வச்சுக்கலாம். எந்த ஷேப்பில் பண்ணினாலும் இது நல்லாயிருக்கும். இந்த ஐஸ்கிரீம் குச்சி மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா நம்ம ஏதாவது கத்தி ஃபோர்க்கு ஏதாவது வச்சு குத்தி எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிச்சத்தை நான் இந்த சிலிண்டர் ஷேப்டு ஒரு சம்பளத்தில் ஊற்றி வைக்கிறேன். இப்போ இதை கிளாஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கு இல்லையா, இது பட்டர் பேப்பர். இது சில்வர் ஃபாயில் இல்லைனா அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் பட்டர் பேப்பர் போட்டு ஒரு குட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். நடுவில் கத்தி வச்சுட்டு ஒரு ஹோல் போட்டுட்டோன்னா நம்ம ஐஸ்கிரீம் குச்சி வாங்கினோன்னா அதில் சொருகி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேணுனாலும் சொருகலாம், இல்லைனா ஃப்ரீஸ் ஆன அப்புறமா எடுக்கும்போது சொருகிக்கலாம். எப்படினாலும் சரி. என்கிட்ட ஃப்ரூட் பிக் இருக்குது. அந்த ஃப்ரூட் பிக்கை வச்சு நான் இதில் குத்தி விடுறேன் எல்லா ஹோல்லையும். ஸோ இது பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி ஆயாச்சு. நம்ம இனிமேல் ஃப்ரீசரில் தூக்கி வைக்க வேண்டியது தான். ஸோ ஃப்ரீசரில் வச்சிடலாம். 6 to 8 hours கண்டிப்பாக இருக்கணும். நான் ஒரு ஓவர் நைட் விட்டுட்டேன். கண்டிப்பாக 8 hours வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம்.
எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுப்போம். அந்த தண்ணிக்குள்ளே இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த குல்ஃபி எடுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன் போகிறோம். வச்சுட்டு கொஞ்சம் இந்த எடுத்துகிட்டு கை சூட்லேயே இப்படி திருப்பினோம்னாக்கா சூப்பராக வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து மோல்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதில் வேணால் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இது வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எதில் வேணாலும் போட்டு நம்ம கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம இந்த ஐஸ்கிரீம் குச்சிலாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ பாருங்கள், சூப்பராக குல்ஃபி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வாவ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு இந்த பாதாம், அந்த கேஷ்யூ, அப்புறம் இந்த குங்குமப்பூலாம் போட்டிருக்கோம்ல, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த டப்பாவையும் நம்ம கொஞ்சம் தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்துடுவோம். இப்போ கடைசியாக இந்த மோல்ட்ஸு இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே எடுத்தோன்னாக்கா வந்துடும். இதெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டப்பா இதுவும் வந்து உள்ளுக்குள்ளே நான் கத்தியை விட்டு நம்பி எடுக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுடலாம். ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 குச்சி இன்செர்ட் பண்ணி இதை அப்படியே கட் பண்ணி விட்டோன்னா சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். என்ன ஷேப்பில் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதுதான் அந்த குல்ஃபியில் வந்து ஒரு இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறத பற்றி நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடும்போது எல்லாமே நலம் தான். உணவே மருந்து. ஹெல்த்தி இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.